நடுக்கடலில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபெரியில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஆவலாக் ஐலாண்ட் போக போகிறோம். இந்த ஐலாண்டுக்கு இப்போ தான் ரீசெண்டாக பேர் மாற்றினாங்க, ஸ்வராஜ் தீப்னு. ஆவலாக் ஐலாண்ட் வந்தாச்சு, இறங்கியாச்சு. நம்ம வந்து ஃபெரியில் நிறைய மக்கள் அவங்களோட லக்கேஜில் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து 2 days 1 night ஸ்டே பண்ணுற மாதிரி நிறைய டூரிஸ்ட் பிளான் பண்ணி வராங்க. வெல்கம் டு சேனல் கேகே கண்ணன் கலாஜம். ஆவலாக் ஐலாண்ட் தான் நம்ம வந்திருக்கோம். அந்தமான் சீரீஸில் ஆவலாக் ஐலாண்ட் இது வந்து சவுத் அந்தமான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐலாண்டில் நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் தான் வராங்க. இங்கேயும் கொஞ்சம் மக்கள் வாழ்கிறாங்க. எல்லாருமே பெங்கால் தான் பேசுகிறாங்க, பெங்காலி தான். ஸோ வெஸ்ட் பெங்கால்லேருந்து நிறைய மக்கள் இங்கே இருக்காங்க. பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால் பிரிஞ்சப்போ நிறைய மக்கள் இங்கே வந்து குடியிருந்ததாக சொல்கிறாங்க. இந்த ஐலாண்டில் இந்த ஐலாண்ட் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. இங்கே வந்து ஒரு அழகான பீச், ராதாநகர் பீச், ஏசியாவிலே பெஸ்ட் பீச்சுன்றாங்க. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். சண்டே வந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க, நிறைய பேர் இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இதான் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட், ஆவலாக் ஐலாண்ட் பீச் ரெசார்ட்னு. இந்த ரெசார்ட்டில் தான் நாங்கள் சும்மா செக்இன் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது என்னென்னா 1 day நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி. பட் வந்து அப்புறம் நாங்கள் ஆஃப்டர்நூனே கிளம்பிட்டோம். இந்த ரெசார்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருக்குது, அண்ட் உள்ள ரிசப்ஷன் அங்கே என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. இவங்களே வந்து ரெண்டல் பைக்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கெலாம் நம்ம முன்னாடி வந்து புக் பண்ணினோம். ஸோ போனாலுமே நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இந்த ரெசார்ட் வந்து ஒரு பீச் வியூ ரெசார்ட். ஸோ வந்து நாங்கள் ரெசார்ட்டுக்கு பின்னாடி வந்தோம்னா வந்து பீச் தெரியும். நிறைய மக்கள்லாம் வந்து இங்கே நைட் டைமில் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டெக்கரேஷன் லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. அங்கே வந்து கேண்டில் லைட் டின்னருக்கு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்து கப்புள்ஸ் வராங்க, அண்ட் ஹனிமூன் கப்புள்ஸ் வராங்க. வேலண்டைன்ஸ் வீக்கு நல்ல டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்கூபா டைவிங்க்கு அங்கே ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு இடம் வச்சுருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்த. ரோஸ்னால நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இடத்தையே. இங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறமா நாங்கள் வந்து ராதாநகர் பீச் கிளம்பினோம். ஸோ கேபில் தான் போனோம். இங்கே பாருங்கள் நிறைய சேர்லாம் வச்சுருக்காங்க. நைட் டைம் வந்து இங்கே வந்து டிஜே போட்டு பாட்டுலாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரூம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வுட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த இடம் அடிக்கடி வந்து கடல்கிட்ட இருக்குது, ஏதாவது பிரச்சனை வரும்னு. ஸோ கேபில் வந்து நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே பச்சை பசன்னு மரங்கள், நிறைய தென்னை மரங்கள், பாக்கு மரமும் நிறைய இருந்துச்சு. இங்கே ராதாநகர் பீச் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கிங்லாம் ஃபீஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இந்த பீச்சுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் இதுவே நம்ம ஊராக இருந்தால் வந்து இதுலேயே வந்து ஒரு கலெக்ஷனை கட்டிடுவாங்க. ஸோ ராதாநகர் பீச் ஏசியாவிலே பெஸ்ட் பீச், ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சர்டிஃபைடு பீச் இது. இந்த பீச்சுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இங்கே நிறைய மரங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நேச்சர் இவ்வளோ அழகாக இருக்குமான்ற மாதிரி இருக்குது. நம்ம இந்த இவ்வளோ அழகான இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சொல்லுவாங்க 2 கண்கள் பத்தாதெல்லாம் நிறைய பேர் வந்து வர்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது இங்கே டூரிஸ்டில் உட்காரதுக்கு நிறையா இடங்கள் வச்சுருக்காங்க. ஸோ கூகுளாவே பெஸ்ட் பீச்னு போட்டால் ராதாநகர் பீச் தான் வந்துச்சு, ஏசியாவிலே பெஸ்ட் பீச். ஸோ இந்த பெஸ்ட் பீச், ஏசியாவில் பெஸ்ட் பீச்சில் நம்ம குளிக்கலாம். இங்கே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பீச்சு. சுற்றி நிறைய மரங்கள். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒயிட் கலரில் மண், சாண்ட் பாருங்க, ஒயிட் சாண்டு. அண்ட் வந்து ப்ளூ கலர், டர்க்யூஸ் ப்ளூ ஏதோ ஒரு கலர் சொல்லுவாங்க, அந்த கலரில் ஒரு சீ கிரீன், க்ரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி ஒரு கலர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பீச். ஸோ நம்ம வந்துட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம், குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு பெருசாக அலை வருது. கொஞ்ச நேரம் அலையே இல்லாமல் இருக்குது. இப்போ காதுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் டைம் வந்து ஒரு 12 o'clock 11:30 12க்கு மேலே தான் குளிக்க போனோம். 12 to 12:30 கிட்ட குளித்தோம். ஸோ வெளியே ஃபுல்லாக வெயில். ஆனால் இங்கே குளிக்கும் போது வந்து பெருசாக தெரியல, சில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் நிறைய உப்புலாம் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளெல்லாம் ஏறிடுச்சு, கடல் தண்ணி உப்பு. ஸோ இந்த பீச்சில் நிறைய மக்கள் வராங்க. நிறைய ஊர்லேருந்து, நிறைய நாடுகள்லேருந்து வராங்க. வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய ஸ்டேட்லேருந்து பக்கத்தில் உள்ளவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க, தெலுங்கில் பேசுகிறாங்க. ஒரு சிலர்லாம் கன்னடம், பெங்களூர்லேருந்துலாம் வந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பீச்சு. அண்ட் நாங்கள் குளிச்சுட்டு வெளியே வந்தோம். இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது திங்ஸ் கொண்டு வரீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துட்டு போகலாம்.
ஸோ நிறைய கடைகள் இருக்குது, இளநீ கடைலாம் இருக்குது, இங்கே தென்னை மரம் நிறையா இருக்குது. இப்போ தீர தீர வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, மரத்துலேருந்து பறித்து ஒரு ஸ்கூட்டர் வச்சு கொண்டு வந்து விற்கிறாங்க. ஸோ நாங்கள் குடித்தோடனே குடித்தா ஏதாவது சளி பிடிச்சிருமோன்னு நாங்கள் ட்ரை பண்ணல. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இளநீ குடிச்சிட்டு கூட நீங்கள் பீச்சுக்குள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ உயரமான மரங்கள், பச்சை பசேல்னு ஒரு மாதிரி டார்க்காக கரும் பச்சைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய மரங்கள் இருக்குது. ஸோ நம்ம காரு வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்ததான் நம்ம ரெசார்ட்டுக்கு போகிறோம். திருப்பி ரெசார்ட்டில் போய் நம்ம ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுத்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான் பிளானு. ஸோ பார்க்குற வழி இது பாருங்கள், போகிற வழி ஃபுல்லாகவே எவ்வளோ மரங்கள் இருக்குது. ஸோ ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. வெளியே வந்து இந்த மாதிரி சேர்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே வுட்டுனால தான் பண்ணுவாங்க. இது வந்து நில அதிர்வு அடிக்கடி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து சிமெண்ட்லாம் பெருசாக கட்ட மாட்டாங்க. ஸோ இதான் நாங்கள் இருந்த ரூமு. பெட்டுலாம் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏசி டிவிலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் டீ போடுறதுக்கு அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க, ஹாட் வாட்டர். ஸோ ஒரு பேக் தான் நாங்கள் கொண்டு வந்தோம். 1 டேனால் மார்னிங் வந்துட்டு ஈவினிங் ஆஃப்டர்நூன் கிளம்புறோம். ஒரு 3 o'clock திருப்பி கிளம்பி அங்கே போர்ட் பிளேருக்கு ஒரு 6 o'clock போயிடுற மாதிரி சொன்னாங்க. ஸோ மேலே சீலிங்லாம் பாருங்கள், லைட்டிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ரெசார்ட் வந்து 1 டேக்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இங்கே ஆவலாக் ஐலாண்டு டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்டும் இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இருக்குது, பேம்பூ ரெசார்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம தங்குறதை பொறுத்து தான். இது வந்து தெரிஞ்ச ரெசார்ட்டுன்னு சொன்னார் மாமா. இங்கே வந்து ஸ்டார்டிங்கே 6,000 தான் சொன்னாங்க. 6,000 10,000லாம் இருக்குது. பீச்சு வியூ பீச்சுக்கு அந்த நான் முன்னாடி காமிச்சேன் அதுக்கிட்ட நான் வந்து ரூம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மிரர்லாம் வச்சுருந்தாங்க. மிரர், ஒரு கப்போர்டு வச்சுருந்தாங்க. கப்போர்டுக்குள்ளே வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வச்சுக்கலாம், திங்ஸு. ஸோ இதான் ரெஸ்ட் ரூம். நிறைய இது வச்சுருந்தாங்க இங்கே. ஸோ நீங்கள் வரீங்கன்னா இங்கே அந்தமான் ஆவலாக் வரீங்கன்னா நீங்கள் இந்த ரெசார்ட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கேயே வந்து ஸ்கூபா டைவிங் அண்ட் நிறைய ஆக்டிவிட்டிஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ டிவியில் ஆடெலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அங்கேயே நாங்கள் ரெசார்ட்டில் செக் அவுட் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்டோம். இந்த பிரியாணியோட ப்ரைஸ் வந்து கேட்டோன்னே எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஹைதராபாதி பிரியாணி எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். 1000 ரூபாய்க்கு ஹைதராபாதி பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் ஒரு சிக்கன் சூப் சாப்பிட்டோம். குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சு, அதனால பாதியை பார்சல் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டு இதுதான். திருப்பி அந்த பேர் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கிறீங்க. ஸோ நம்ம வந்து திரும்ப நம்ம ஏறின இடத்துக்கிட்டே வந்தாச்சு. போட்டு ஃபெரிலாம் நிற்கிது, ப்ரைவேட் ஃபெரி. ஸோ ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஃபெரி நீங்கள் எதுனாலும் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வந்து அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் காலைல வந்து க்ரீன் ஓஷன் அதே இதில் தான் திருப்பியும் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அது போக நாட்டிகா, மார்க் க்ரூஸ் இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. இப்போ ஃப்ளைட்டில் எப்படி நம்ம இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட், ஏர் ஏஷியான்னு இருக்கோ அது மாதிரி இவங்கெல்லாம் ஒரு நேம்ஸு, அந்த பிராண்டோட நேமு. ஸோ க்ரீன் ஓஷன் 1 வந்துருச்சு. இதில் தான் நம்ம திருப்பி ட்ராவல் பண்ணி போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்காங்க பேசஞ்சர்ஸ். ஸோ இதோட டிக்கெட்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ செக்டார்னால் வந்து எங்கேருந்து எங்கே அச்சல்னா ஆவலாக்கு, எண்ணெல்லாம் நீல் ஐலாண்டுன்னு இன்னொரு ஐலாண்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஆவலாக் பிளான் பண்ணுறவங்க ஒரு நாள் இங்கே வந்துட்டு இன்னொரு நாள் வந்து நீல் போவாங்க. ஸோ அதோட டிக்கெட்ஸ், எக்கனாமினா என்ன, ப்ரீமியம்னா, ராயல்னா என்னன்னு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்ட் நம்ம இப்போ வந்து மறுபடியும் ஏரியாச்சு உள்ள. ஸோ மறுபடியும் படம் போட்டுட்ருந்தாங்க. காலையில் ஜவான் படம் போட்டிருந்தாங்க, இப்போ வந்து அவதார் 2 படம் போட்டுட்ருக்காங்க. மறுபடியும் திரும்பி வரும்போதும் பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலையுமே நம்ம ஒரு பாட்டு போட்டிருப்போம், நிறைய பேர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இங்கேயுமே வந்து பாட்டெல்லாம் போட்டு நிறைய பேர் நல்லாவே டான்ஸ் ஆடினாங்க. ஸோ நம்ம திரும்ப போயிட்டுருக்கோம். ஸோ திரும்ப போகும்போது சன்செட் ஆகிறத பார்க்கலாம். காலையில் சன்ரைஸ் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் கிளம்புது. ஸோ சன்செட்டை பார்க்கலான்னு தான் நம்ம வந்து இந்த சைடு வந்துட்டோம். ஒரு விண்டோ மாதிரி இருக்கும். ஸோ நான் சன்ரைஸ் அண்ட் சன்செட்டு நம்ம எங்கே இருந்தனாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல கடலுக்கு நடுவில் அது
அங்கே ஒரு மலை மாதிரி இருக்குது, அது கீழே மறையிறத பார்க்குறதுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணி கேமரா ஆனில் வச்சுட்டேன் எடுக்கிறதுக்கு. அது மறையும் போது வந்து செம்மையாக இருக்குது. ஒரு பால் கலரில் ஒரு ரெட் கலர் பால் மாதிரி தெரிஞ்சிச்சு. கடலுக்கு நடுவில் அந்த ஒரு லைன் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும், பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. மாலை மங்கும் நேரம்னு ஒரு பாட்டெலாம் இருக்கும், அது மாதிரி தான் மாலை அந்த இது மங்குது சூரியன். அப்புறம் இன்னொரு கஜினி படத்துலையுமே வந்து ஒரு மாலை இளவெயில் நேரம்னு. ஸோ இந்த பாட்டெலாம் இந்த சுச்சுவேஷனுக்கு பின்னாடி போடலாம், ஆனால் காப்பிரைட் அடிச்சிருவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு ரெட் கலரில் ரவுண்டாக ஒரு ஃபுட்பால் சைஸில் இருக்குது. அந்தமான் வந்து இந்தியா கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால அவங்க வந்து இந்தியன் டைம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் வந்து சன்செட் அண்ட் சன்ரைஸ் நம்மளோட சீக்கிரமாகவே சன்செட் ஆகிடும், சன்ரைஸ் ஆகிடும். நிலா தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மறுபடியும் ஈவினிங் டைமும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு போட்டு நல்லாவே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ் சாங்ஸ் நிறைய போட்டாங்க திருப்பி ரிட்டன் டைமில். பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன பொண்ணுங்க எல்லாருமே, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடினாங்க. அந்த சின்ன பொண்ணுலாம் நல்லா டான்ஸ் ஆடிச்சு. விஜய் ஆண்டனி பாட்டுக்கு நல்லா வைபாக டான்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நாக்கமுக்கா சாங்கு. ஸோ நிறைய பேர் வந்து சேர் பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆவலாக் ட்ரிப் ஃபைனலி எண்டுக்கு வருது. நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்து சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். போர்ட் பிளேயர் சிட்டி. கடல்லேருந்து பாருங்கள் அங்கங்கே லைட்ஸ்லாம் தெரியுது. இருட்டிருச்சு, அதுக்குள்ளே மணி 6 மணிக்கு தான், பயங்கரமாக இருட்டிருச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிவு. இது நம்ம ராதாநகர் பீச் அண்ட் ரெசார்ட்டு, ஆவலாக் ஐலாண்ட் பீச் ரெசார்ட்டில் தங்கின விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி சீரீஸ்லேயே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், யாராவது பார்க்கலைன்னா பாருங்கள். அண்ட் இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.